அடுத்து இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னது அரசியல்களை தொடர்ந்து பேசுவோம். உண்மையை உறக்க சொல்லும். ராகுல் காந்தி அவர்கள் போட்ட விதைன்னு கூட சொல்லலாம். அந்த விதை இன்று மரமாக முளைத்து கிளைகள் எல்லாம் தளர்த்து பீகார்லயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். கடந்த 7 நாட்களாக கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் தூரம் வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தி இருக்கிறார். இதுல எவ்வளோ மக்கள், திரளான மக்கள்கள் பங்கேற்று கொண்டு ராகுல் காந்தி அவர்களுக்கு பேர் ஆதரவை தந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த புகைப்படங்கள் வீடியோக்குள்ள நாங்க அட்டாச் பண்றோம் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு நட்சத்திரம் வந்திருந்தா கூட, ஒரு செலிபிரிட்டி வந்திருந்தா கூட அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களான்னு தெரியல. ராகுல் காந்தி அவர்களுக்கு இவ்வளோ ஆதரவு பெருகி இருக்கு. அப்ப இவ்வளவு ஆதரவு பெருகிட்டு வருதுன்னா அடுத்து என்ன நடக்க போகுது? பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான வாக்கு காங்கிரஸ்க்கு விழும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கணிப்புகள் சொல்லப்படுது. அண்மையில ஒரு செய்தி வெளியா இருக்குதுங்க. எத்தனை இடங்களில் காங்கிரஸ் அங்கு போட்டியிட போகுது, அதுல எத்தனை இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியா இருக்கு. கிட்டத்தட்ட 60 இடங்களில் காங்கிரஸ் பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறதாகவும், 52 53 இடங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாயிருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் எதுக்காக மோசடி பண்ணாங்க, எப்ப பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு துல்லியமான ஆதாரங்களை அவர் வெளியிட்டு இருந்தார் இல்லையா? அதே மாதிரி பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்லயும் என்னென்ன மாதிரியான கோளாறுகள்லாம் நடக்குது, இது எல்லாமே மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்ததுனால மக்களுடைய ஆதரவு அந்த அளவுக்கு பெருகி இருக்குதுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பீகாரோடைய அடுத்த முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் கிடையாது. அவருக்கு இன்னொரு பக்கம் அவர் ஜெயிக்கவே மாட்டாருன்னு பல விமர்சனங்கள் எழும்பிட்டு இருக்கு. இத்தனை நாளா பீகார்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பீகார் முதல்வர் தலித்துகளுக்கு எந்த நன்மையுமே செய்யல. இது மட்டும் இல்லாம அங்க வேலை வாய்ப்பின்மை, பொருளாதார பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு மத்தியில ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பத்தி வாயே திறக்காத ஒரு மனுஷன் என்டிஏ கூட்டணியில இருந்துகிட்டு அவங்களுக்கு சாதகமா செயல்பட்டு கொண்டு எத்தனையோ வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. 00 ABCD, அப்பா பேரு, கதவு பேரு, இப்படி மாத்தி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய முதல்வர் மக்களுடைய வாக்காளர் அடையாளம், வாக்குரிமையே நீக்கிறாங்களே. ஆனா நிதிஷ்குமார் எந்த வாயுமே திறக்கல. அதனால நிதிஷ்குமாருக்கு வாக்குகள் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இது மட்டும் இல்லாம அடுத்த முதல்வர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பீகார்ல 243 தொகுதிகள் இருக்குங்க. அத்தனை தொகுதிகள்ல காங்கிரஸ் ஜெயிக்காதாங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே கிட்டத்தட்ட 75 இடத்துல போட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா வெறுமனே ஜெயிச்சது 19 இடங்கள் தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், நாங்க காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டோம், ஆனா எப்படியோ ஆட்சி மாற்றம் நடைபெற்று ஏதோ மோசடியின் மூலமா அப்படி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறதுல சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆதாரமும் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டுட்டாரு. ஆனா இப்ப காங்கிரஸுக்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு மக்கள் மத்தியில ஆதரவு பெருகி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ராகுல் காந்தி அவர்கள் போட்ட அந்த ஆட்டோம் பாம் தான். ஏன்னா இத்தனை நாளா மக்கள் குழம்பிட்டு இருந்திருப்பாங்க, நான் இவருக்கு தானே ஓட்டு போட்டேன், நான் இவங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன்னு அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா வந்தது என்ன, இவர் வந்திருக்கிறாரு இப்படிங்கிற பல விஷயங்கள்ல பேசப்பட்டு இந்த ஆதாரத்தையும் வெளியிட்டு இன்று அவர் கடந்த 7 நாட்களா இந்த வாக்காளர் யாத்திரை போயிருக்கிறாரு. அதுல மக்கள் கொடுத்த ஆதரவுலயே தெரிகிறது. ஆளுங்கட்சி எல்லாம் பேசிக்குவாங்க, என்ன தெரியுமா, கூட்டம் வந்தா ஓட்டா மாறுமான்னு சொல்லிட்டு. ஆனா ராகுல் காந்தி அவர்களுக்கு கூட்டம், அவ்வளவு கூட்டமும் வந்திருக்கு வாக்காளர் அதிகார யாத்திரையில. அது நிச்சயமா ஓட்டாவும் மாறும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நீங்க நடத்துனீங்கல்ல, அதோட ஓட்டர் லிஸ்ட் ஃபுல்லா கொடுங்க. யார் நீக்கினாங்க, எப்படி நீக்கினாங்க, எதுக்காக நீக்கினாங்க, என்ன காரணம், இந்த மாதிரியான தெளிவான லிஸ்ட்டை சர்ச்சபிள் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதார் செல்லாது, ஓட்டர் ஐடி செல்லாது, ரேஷன் செல்லாது, அப்படி இப்படின்னா உருட்டல் புரட்டல் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்துல ஆதார் எல்லாம் செல்லுன்னு உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க. சொல்லிக்கிற பட்சத்திலே இப்ப வாக்காளர் செப்டம்பர்
செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயோ செகண்ட் வீக்லயோ ஃபுல் பட்டியலை வெளியிட போறாங்க. யார் யார் இறந்து போனாங்க, யார் யாரெல்லாம் புதுசா வாக்காளர்களா ஆட் ஆயிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலோட ரிப்போர்ட்டை சமர்ப்பணம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலுமே நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை மறுநாளோ பீகாருக்கு போவிருக்கிறார். என்ன காரணம்? வாக்காளர் அதிகார யாத்திரை நடந்துட்டு இருக்கு. ராகுல் காந்திக்கு மக்கள் மத்தியில திசையை திருப்பிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு ஒரே நோக்கம், 365 நாளும் அவருடைய மனசுல இருக்கிறது தேர்தல் தேர்தல் தேர்தல், வாக்கு வங்கி அரசியல். இதுக்காக மறுபடியும் வாக்கு திரட்டுறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு போவார். ஏன்னா பகல்காம் தாக்குதல்ல 26 பேர் கொல்லப்பட்டாங்க அந்த தீவிரவாதிகளால. ஆனா என்ன பண்ணாரு? பகல்காமுக்கு டைரக்டா போகாம ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்தாங்க? பீகாருக்கு தான் வந்தாங்க. பீகாருக்கு என்ன பேசினாங்க? என்னுடைய உடம்பு பூரா, என் உடம்பில் ஓடும் ரத்தம் எல்லாமே ஆபரேஷன் சிந்தூர் தான், இப்படிங்கிற மாதிரி வீரவசனம். ஆனா அந்த வீரவசனம் எல்லாம் வாக்கு வங்கி அரசியலுக்கு தான் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்கல்ல. இப்ப மறுபடியும் பீகாருக்கு வர இருக்கிறார். அதாவது ஒண்ணு இந்தியாவை விற்று உலக நாடுகளுக்கு சுற்றுகிறார், அப்படி இல்லையா இந்தியாவுக்குள்ளேயே எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளுதோ அங்க ஒரு பக்கம் வேஷம் கட்டி கொண்டு, பாஜக ஆளாத மாநிலத்துல இன்னொரு வேஷத்தை கட்டி கொண்டு இப்படி சுற்றி கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தது இல்ல, அதுல பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா இல்ல தேர்தல் ஆணையம் மோசடியில தான் ஈடுபட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் விவகாரத்துல அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில போய் கேள்வி எழுப்புறாங்க. இவங்க ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்துறதுல உண்மைதானா அப்படின்னா 80% மேற்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொல்றது அத்தனையும் உண்மைங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா பிஜேபி காரர்கள்லாம் இருப்பாங்களா, பாஜக காரர்கள் மட்டும்தான் இல்ல அவர் நாடகம் ஆடுறாரு, அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு அவங்க ஒரு பக்கம் அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த வாக்காளர் அதிகார யாத்திரை, தேர்தல் ஆணைய மோசடி, இதெல்லாம் மடைமாற்றத்துக்காக ஒரு சில விஷயங்கள், புது சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள். சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் பீகார் சட்டமன்ற தேர்தலில் 60 இடங்கள்ல போட்டியிட போறாங்க. 53 இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு அண்மையில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகள் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய திரண்ட மக்கள், வாக்காளர் அதிகார யாத்திரையில எவ்வளவு மக்கள்கள் திரண்டு இருக்கிறாங்க, அதை வைத்துதான் இந்த செய்தி வெளியாயிருக்கு. சரி, காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல முதல் விஷயமா தேஜஸ்வி யாதவ் அவர்கள் சொல்றாங்க, காங்கிரஸ் மட்டும் வெற்றி பெற்றுச்சுன்னா, இந்தியாவுல பிரதமராக ராகுல் காந்தி பொறுப்பேற்று விட்டாருன்னா என்ன நடக்கும்னா, மோடி அவர்கள் ஆட்சியில இருந்த 3 தேர்தல் ஆணையர்களை அதிரடியா கைது செய்யப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப ஏன்னா மோசடியின் மூலமாகத்தான் வெற்றி பெற்றாங்க, அதுக்கு உறுதுணையாக இருந்தது யாரு? தேர்தல் ஆணையர்கள் தான். அவர்களை அதிரடியாக கைது செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வேற மக்கள் மத்தியில தெரிய வந்துருச்சு. அவங்களுக்கு தெரிய வந்ததுனால தேர்தல் ஆணையர்கள் வெளிநாட்டுக்கு தப்பி ஓட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஒண்ணு இந்தியா விட்டு நாடு கடத்தப்பட்டாங்க, இல்ல அங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்க, இல்ல எங்க போனாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வரும். பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக காங்கிரஸ் பீகார் சட்டமன்ற தேர்தலில் இத்தனை தொகுதிகளை போட்டியிட போறாங்க. நிச்சயமாக வெற்றி வாகை சூடுவாங்க. அடுத்த பிரதமரா ராகுல் காந்தி அவர்கள் வருவாங்க. இதுதான் மக்கள் சொல்லக்கூடிய கணிப்பாக இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.